வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஸ்டோர் கீப்பர் உட்பட வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகும். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 20,200 பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, 12th முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி, எனி டிகிரி, டிப்ளமோ அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 899 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் ரோட் ஆர்கனைசேஷன், அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா BRO அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இதே நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டணும். இங்கே வந்து என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டோட கோட் நம்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கும், அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரி என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட பெயர் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட பெயர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பா பெயர், அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாக் லெட்டர்ஸ்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ பிளாக் லெட்டர்ஸ் தான் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். பர்மனெண்ட் அட்ரஸ், பின்கோடோட ஸ்டேட்டு பின் எல்லாமே மென்ஷன் பண்ணி பர்மனெண்ட் அட்ரஸ் தரணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் போஸ்டல் அட்ரஸுமே ஸ்டேட்டு பின் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் தரணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷனுமே இருக்குது. ஸோ அந்த ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் பெய்ட் பண்ணணும். அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ், ட்ரான்சாக்ஷன் டேட், அமௌண்ட் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். எசென்சியல் குவாலிஃபிகேஷன், அதோட டீட்டெயில்ஸ், என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த போர்டு அல்லது எந்த யூனிவர்சிட்டி, அதே மாதிரி மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரணும். டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கோட டீட்டெயில்ஸு, அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸு இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. இங்கே ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட் நம்பர், ஆதார் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த பேஜில் பிளேஸு, டேட்டு, இங்கே லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கமாண்டன்ட் GREF சென்டர், டிஹி கேம்ப், புனே 4111015. அதே மாதிரி இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். போஸ்டல் சர்வீஸ் மூலமாக விண்ணப்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சிஸ் வந்து டீட்டெயில்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிராஸ்மேன் கேட்டகிரியில் 42 வேக்கன்சிஸ் இருக்குது. ஹிந்தி டைப்பிஸ்டில் 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலில் 300 வேக்கன்சிஸ், ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷனில் 261, ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட்டிவ் மெஷினரியில் உங்களுக்கு 207 வேக்கன்சிஸ், எலக்ட்ரிஷியனில் 79ன்னு சொல்லி மொத்தம் 899 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரேக்கப் இருக்குது.
செக் பண்ணிக்கிங்க. இங்கே எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்கு தனியாக வேக்கன்சிஸ் எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மே 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. மே 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18, 2026 அந்த டேட்லேருந்து நீங்கள் ஏஜ் கால்குலேஷன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் ஃபில் பண்ணணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராட்ஸ்மேன் கேட்டகரிக்கு 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க, அதேமாதிரி ஹிந்தி டைப்பிஸ்ட்டு, ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல், ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன், OEM, அதே மாதிரி எலக்ட்ரிஷியன், இது எல்லா போஸ்ட்டுமே 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. SC STனா 5 இயர்ஸு, OBCனா 3 இயர்ஸு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் NCCலலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து மார்க் பர்சன்டேஜ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த லிங்க் மூலமாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC ST பிடபிள்யூடி கேட்டகரிக்கு எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க ஆண்கள் எல்லாருமே இந்த 50 ரூபாய் ஃபீஸை ஆன்லைன் மூலமாக பெய்ட் பண்ணிக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிராட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு நீங்கள் +2 சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆர்கிடெக்சரோ அல்லது டிராட்ஸ்மேன் சிஃபோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 2 இயர்ஸ் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டிராட்ஸ்மேன் சிவில் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அதோட 1 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ட்ரேடில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹிந்தி டைப்பிஸ்ட்டு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் ஸ்பீட் 30 words per minute ஹிந்தி வந்து ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் போஸ்ட், இந்த போஸ்ட்டுமே 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டோர் கீப்பர் அந்த ஒர்க்கிங்கில் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல், இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி ஸ்டோர் கீப்பிங் நாலேஜ் ரிலேட்டிங் டு வெஹிக்கல்ஸ் அல்லது இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷனில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி கிளாஸ் 2 கோர்ஸ் வந்து ஸ்டோர்மேன் டெக்னிக்கலில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்களும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்ரேட்டர் கம்யூனிகேஷன், இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி வயர்லெஸ் ஆப்ரேட்டரோ அல்லது ரேடியோ மெக்கானிக் சர்டிஃபிகேட் கோர்ஸோ முடிச்சிருக்கீங்க ITIயில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களுமே எலிஜிபிள் தான். அல்லது டிஃபென்ஸ் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சு வச்சுருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது கிளாஸ் 1 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஆப்ரேட்டர் அண்ட் கீபோர்டு இது ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அடுத்து OEM OG கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி ஹெவி மோட்டார் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் டோஜர் எக்ஸ்கவேட்டர் இந்த மாதிரி வந்து நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அது ரிலேட்டடாக 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் எலிஜிபிள் தான். அல்லது கிளாஸ் 2 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட்டிவ் மிஷினரி ரிலேட்டடாக பாஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அடுத்து எலக்ட்ரிஷியன், இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆட்டோ எலக்ட்ரிஷியன் ITI கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் எலிஜிபிள். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது எலக்ட்ரிஷியனில் கிளாஸ் 2 கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் விண்ணப்பிக்க தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. டிராட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 20,200 பேசிக் பே சொல்லியிருக்காங்க. ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கும் 20,200. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் சேலரி தான். 5,200 20,200 வரைக்கும் கிரேட் பே இருக்கும். அதாவது பேசிக் பே இருக்கும். அது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு அண்ட் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைமரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இண்டக்ஷன் அல்லது ஜாயினிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாரி PET அண்ட் TTTக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் ஒட்டுமே இங்கே இருக்குது. இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சவுதர்ன் ரீஜனில் வருவோம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர், வெயிட் 50 kg இருக்கணும். செஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெண்டரில் 75 சென்டிமீட்டர், எக்ஸ்பென்சில் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க.
ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.